இது ஒரு பிரதானமான கேள்வி, அடிக்கடி வருகின்ற கேள்வி. பாஸ் பேப்பரை பார்க்கலாம். சங்கால இலக்கியங்களை அவை ஒரு பொருள் மரபுக்கு ஏற்பவும் செய்யுள் மரபுக்கு ஏற்பவும் வகைப்படுத்தி காட்டுக. இப்போ பொருள் மரபை பார்ப்போம். முதலிலே அகம் பற்றிய பாடல்கள் நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, ஐங்குறுநூறு, கலித்தொகை ஆகிய அகப்பாடல்கள் அகம்பூர்வனவாக விளங்குகின்றன. அதை விளங்கிக்கொள்ளணும். அதே போல 10 பாட்டிலே குறிஞ்சி பாட்டு, முல்லைப்பாட்டு ஆகிய நூல்கள் அகம்பூர்வனவாக விளங்குகின்றன. இந்த பரிபாடல் என்பது அகப்புற நூல் என வரையறை செய்யப்பட்டுள்ளது. நெடுநல்வாடையும் பட்டினப்பாலையும் அகமாபுரமா என்ற சர்ச்சைக்குரியனவாக விளங்குகின்றன. ஏனைய 5 படைகளும் திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பான ஆற்றுப்படை, கூத்தராற்றுப்படை அல்லது மலைபடு கடாம், அடுத்தது மதுரை காஞ்சியும் புறநானூறும் 10 இந்த வகையான நூல்கள் புறம் என்ற வகையில் நோக்கப்படுகின்றன. இவர் நீங்கள் மீண்டும் மீண்டும் பார்ப்பதன் மூலம் உங்களுக்கு இந்த ஞாபக சக்தியை ஏற்படுத்திக் கொள்ளுதல் வேண்டும். அடுத்ததாக